வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொடுக்காப்புளியில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம கிடைக்கிறதுக்கே நமக்கு அரிதாக இருக்கக்கூடிய உணவுப் பொருள் தான் கொடுக்காப்புளி. கொடுக்காப்புளியில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் அடங்கி இருக்கிறதால தான் அது மருத்துவ நன்மைகள் நமக்கு கொடுக்கறதுக்கு காரணமாக அமையுது. அப்படி கொடுக்காப்புளியில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, விட்டமின் ஏ, விட்டமின் சி எனும் உயிர் சத்து, விட்டமின் B1, B2, B16, ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, இரும்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், சோடியம், பொட்டாசியம் போன்ற ஏராளமான சத்துக்கள் வந்து நிறைந்து காணப்படுகிறது. இந்த சத்துக்களால் நமக்கு என்னென்ன நோய்களை கொடுக்காப்புளி குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது கொடுக்காப்புளி. அதாவது நம்மளுடைய உடலில் இம்யூன் பவரை கொடுக்காப்புளி இன்க்ரீஸ் பண்ணுறதால பலவிதமான நோய்களை நமக்கு வராமல் தடுக்கும். நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு கூட தேவையாக இருக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே கொடுக்காப்புளியில் அதிகமாக இருக்குது. இந்த சத்துக்கள் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் வெள்ளை அணுக்களுடைய எண்ணிக்கையை மிக சரியான அளவில் பராமரித்து நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு வலுவாக்கும். ஸோ இம்யூன் பவரை நமக்கு வலுவாக்குறதால, இம்யூன் சிஸ்டம் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண சளி, காய்ச்சல், இருமல் இதெல்லாமே நமக்கு குணமாயிடும். சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய புதுவிதமான தொற்று நோய்கள், அதாவது பாக்டீரியா, வைரஸ் போன்ற காற்றினால் பரவக்கூடிய இந்த மாதிரி தொற்று பரவலை வந்து தடுப்பதற்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறதுக்கெல்லாம் கொடுக்காப்புளி நமக்கு உதவிகரமாக இருக்கும். பித்தப்பை கற்களை கொடுக்காப்புளி அகற்றும். உங்களுக்கு ஒருவேளை பித்தப்பை கற்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொடுக்காப்புளியை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்து கொண்டு வரலாம். பித்தப்பை கற்கள் பிரச்சனை இருக்கிறவங்க கொடுக்காப்புளி தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் முற்றிலுமே கரைந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் கல்லீரலை பாதிக்கக்கூடிய மலேரியா, மஞ்சள் காமாலை போன்ற வைரஸ் நோய்களிலிருந்தும் இது வந்து உங்களை பாதுகாக்கும். ஸோ அதுக்காக கொடுக்காப்புளி உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். பித்தப்பை கற்கள் அகற்றப்படும். நன்றாக நீங்கள் நலமோடு வாழலாம். எலும்புகளை வலுவாக்கக்கூடிய தன்மை கொண்டது கொடுக்காப்புளி. அதனால் கண்டிப்பாக வந்து இளைஞர்கள் ஆரம்பித்து முதியவர்கள் வரைக்கும் அனைவருமே எலும்புகளை ஸ்ட்ராங்காக வைத்துக் கொள்வதற்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் கீழே விழுந்துட்டா கூட எளிதில் உங்களுடைய எலும்புகள் உடையாது. அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக வைத்துக் கொள்ளணும் உங்களுடைய எலும்புகள் அப்படின்னா கொடுக்காப்புளியை சாப்பிடலாம். கொடுக்காப்புளியில் அதிக பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் சத்துக்கள் அடங்கி இருக்கிறதால உடல் எலும்புகள் மற்றும் பற்களை கூட நன்கு உங்களுக்கு வலுப்படுத்தும் கொடுக்காப்புளி. உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உட்காயங்களை கொடுக்காப்புளி விரைவில் ஆற்றும். ஏன்னா அது எலும்புகளை பலப்படுத்தும். ஒருவேளை நமக்கு எலும்பு வீக்காக இருக்குது அப்படின்னா தான் காயங்கள் ஏதாவது நமக்கு ஆயிருந்தது அப்படின்னா அந்த காயங்கள் வந்து நமக்கு விரைவில் ஆறாது. ஸோ அதனால் நீங்கள் எலும்புகளை பலப்படுத்திக் கொள்வதன் மூலமாக காயங்களை வந்து நீங்கள் ஆற வைக்கிறதுக்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதோடு வாத நோயால் உண்டாகக்கூடிய கீழ்வாதம், மூட்டு வலி, மூட்டு தேய்மானம் போன்ற பிரச்சனையால் மிகவும் அவதிப்படுபவர்களுக்கெல்லாம் மிக சிறந்த பலம் இந்த கொடுக்காப்புளி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது உங்களுடைய எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை கியூர் பண்ணும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழலாம். பல்வலியை போக்கும் கொடுக்காப்புளி. கொடுக்காப்புளி பற்களில் ஏற்படக்கூடிய இப்போ பற்கள் வந்து பலவீனமாகுவது, அதுக்கப்புறம் ஈறுகளில் ஏற்படக்கூடிய இரத்த கசிவு, அதன் மூலமாக பற்களில் வலி ஏற்படுவது, பல் வீக்கம், அதாவது ஈறு வீக்கம் போன்ற பலவிதமான ஈறுகள் பற்கள் சார்ந்த பிரச்சனைகளை வந்து நமக்கு தடுக்கக்கூடிய தன்மை கொண்டது கொடுக்காப்புளி. ஸோ இதனால் வாய் துர்நாற்றத்தை வந்து அகற்றி வாய் பராமரிப்பு வந்து நம்ம மேம்படுத்திக்கிறதுக்கும் பற்களும் நலமோடு ஈறுகளும் நலமோடு இருக்கிறதுக்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கணும். ஸோ கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அந்த என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வாய்ப்பகுதிகளில் குறிப்பாக ஈறுகளில் இருக்கக்கூடிய கிருமிகளை வந்து அகற்றிடும். அதனால் நமக்கு பற்கள், ஈறுகளில் வீக்கம் ஏற்படுவது போன்ற எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. நம்ம நலமோடு வாழலாம். கொடுக்காப்புளி நம்மை செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கும். செரிமானம் சம்பந்தப்பட்ட அஜீரணம், வயிற்று உபசம், சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் அவதிப்படுபவர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த கொடுக்காப்புளி. ஏன்னா கொடுக்காப்புளி அந்த எல்லா ப்ராப்ளத்தையுமே கியூர் பண்ணிடும். இதுக்கு காரணம் கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய நார் சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பல நுண்ணூட்ட சத்துக்கள். இது எல்லாமே குடல் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து அகற்றி தீராத குடல் புண்கள், அந்த அல்சர் ப்ராப்ளத்தையுமே நமக்கு வந்து கியூர் பண்ணிடும். ஸோ குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை நம்ம சாப்பிடக்கூடிய கொடுக்காப்புளில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஊக்குவிக்கிறதால நமக்கு எப்போதுமே செரிமானம் பலமாக இருக்கும். செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதால மாரடைப்பு உள்ளிட்டவைகள் அது மாதிரி பிரச்சனைகள், அதுபோல பிரச்சனைகள் சரியாவதை காட்டிலும் உங்களுக்கு வந்து செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுறதுக்கு கொடுக்காப்புளி உதவிகரமாக இருக்கும். சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழலாம். உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு கொடுக்காப்புளி உதவிகரமாக இருக்கும். கொடுக்காப்புளில் இருக்கக்கூடிய அதிக நார் சத்துக்கள் உடலில் தேவையில்லாத கொழுப்புகளை அகற்றி உடலை வந்து ஸ்லிம்மாக வைத்திருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக உடலில் LDL அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்புகளை நீக்கி நல்ல கொழுப்புகளினுடைய அளவு மட்டும் அதிகரிக்கும். இதனால் உடல் எடை குறைவதோடு மட்டும் இல்லாமல் கொழுப்புகளோட அந்த கொலஸ்ட்ராலோட
கொழுப்பினுடைய அளவு நமக்கு வந்து சீராக இருக்கும். இப்போ ரத்த நாளங்களுக்கு செல்லக்கூடிய அந்த கொழுப்பு, அதாவது ரத்த நாளங்களில் வந்து பார்த்தோம்னா இதயத்துக்கு வந்து ரத்தம் செல்லும் போது நமக்கு எந்த விதமான தடுப்புமே இருக்கக்கூடாது. அப்போ கொலஸ்ட்ரால் எல்லாம் நமக்கு ரத்த நாளங்களில் படிஞ்சிடாம நல்ல கொழுப்புகள் மட்டுமே இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொலஸ்ட்ரால் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு கொடுக்காப்புளி சாப்பிடணும். இதனால் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் கூட நமக்கு வராது. சர்க்கரை நோயை குணப்படுத்தும் கொடுக்காப்புளி. சுகர் பேஷண்ட்ஸ் வந்து தயங்காமல் தங்களுடைய உணவுகளில் கொடுக்காப்புளி சேர்த்துக்கொள்ளலாம். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க கொடுக்காப்புளி சாப்பிட்டு வரும்போது, குறிப்பாக வந்து டைப் 2 சுகர் பேஷண்ட்ஸ், டைப் 2 சர்க்கரை நோய் இருக்கிறவங்க கொடுக்காப்புளி சாப்பிட்டு வரும்போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவானது எப்போதுமே அவங்களுக்கு சீராக இருக்கும். ஸோ பிளட்டில் சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் கொடுக்காப்புளி அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். தொண்டை புண்களை கொடுக்காப்புளி கியூர் பண்ணிடும். தொண்டை வலி மற்றும் தொண்டை புண்ணினால் ஏற்படக்கூடிய வலியால் அவதிப்படக்கூடியவர்கள்லாம் கொடுக்காப்புளி சாப்பிட்டு வரும்போது நல்ல நிவாரணம் கிடைக்கும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய கொடுக்காப்புல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தொண்டையில் நமக்கு புண்களை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகளை போயிட்டு அழிச்சிடும். ஸோ அதனால் நமக்கு அந்த தொண்டையில் இருக்கக்கூடிய அரிப்பு, தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த வலி, புண்ணு, இது எல்லாத்தையுமே இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் ஏற்படாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு கொடுக்காப்புளி உதவிகரமாக இருக்கிறதால தான் தொண்டை வலியும் தொண்டை புண்ணையும் நமக்கு சரி பண்ணுது. புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு கொடுக்காப்புளி உதவிகரமாக இருக்கும். கொடுக்காப்புளியில் பல நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைந்திருக்கு. ஸோ குறிப்பாக இது வந்து புற்றுநோய் செல்களினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தி புற்றுநோயிலிருந்து நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கும். குறிப்பாக புரோஸ்டேட் புற்றுநோய், மலக்குடல் புற்றுநோய்களுக்கெல்லாம் எதிராக செயல்படக்கூடியது கொடுக்காப்புளி. அதனால் நீங்கள் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலால் ஏற்படக்கூடிய புற்றுநோய் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு, அந்த பிரச்சனையை வந்து வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். சரும அழகை பாதுகாக்கும் கொடுக்காப்புளி. கொடுக்காப்புளி உடலுக்கு மட்டும் இல்லாமல் அழகு சார்ந்த பல பிரச்சனைகளுக்குமே தீர்வு கொடுக்கும். கொடுக்காப்புளி விதையை மைய நம்ம நல்லா அரைச்சி முகத்தில் தடவி வரும்போது சருமத்தில் இருக்கக்கூடிய பருக்கள், கண் கருவளையம், பிளாக் சர்க்கிள்ஸு, பிம்பிள்ஸு, தேமல், கருந்திட்டுகள், முக சுருக்கம் என எதுவுமே இல்லாமல் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை வந்து நம்ம பெறுவோம். ஸோ அந்தளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சருமத்தை மேம்படுத்துறதுக்கு கொடுக்காப்புளி இருக்கிறதால சருமம் சார்ந்த எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நாம் நலமோடு வாழலாம். கொடுக்காப்புளி இந்த அளவுக்கு மருத்துவ நன்மைகளை கொடுக்கறதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். கொடுக்காப்புளியில் விட்டமின் சி எனும் உயிர் சத்து, விட்டமின் B1, விட்டமின் B2, விட்டமின் B3, விட்டமின் B6, விட்டமின் கே, இரும்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், புரதம், சோடியம் மற்றும் விட்டமின் ஏ சத்துக்களுமே இருக்குது. கொடுக்காப்புளியில் ஃபீனோல்கள் மற்றும் ஃப்ளவனாய்டுகள் போன்ற சக்தி வாய்ந்த பைட்டோ கெமிக்கல்ஸ்கள் இருக்குது. ஸோ இதனால நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்காப்புளி கொடுக்கும். கொடுக்காப்புளி விதைகளில் சஃபோனின்கள், கிளைகோசைடுகள், பாலிசாக்கரைடுகள், குவெர்சடின் போன்ற ஊட்டச்சத்துக்களும் நிறைந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து கொடுக்காப்புளியில் 17 நிறைவு உறாத கொழுப்பமிலங்களும் 9 நிறைவு உற்ற கொழுப்பமிலங்களும் இருக்கு. ஸோ இதனால தான் இந்த ஊட்டச்சத்துக்களை கொடுக்காப்புளி பெற்றிருக்கிறதால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம பாதுகாத்துக்கிறது. இது எல்லாம் இந்த அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே வலுவான ஆக்சிஜனேற்ற, அலர்ச்சி எதிர்ப்பு, ஆன்டிபயோட்டிக், வலி நிவாரணி மற்றும் பிற பண்புகளை நமக்கு வந்து கொண்டு இருக்கு. இந்த கொடுக்காப்புளி காய்கள் பச்சையாக இருக்கும்பொழுது பச்சை நிறத்திலும், வறுக்கும்பொழுது அது இளஞ்சிவப்பு நிறத்திலுமே வந்து காணப்படும். இந்த காயில் புளிப்புத்தன்மை வந்து நிறைந்திருக்கும். ஆனாலும் இதில் நிறைய மருத்துவ நன்மைகள் வந்து இருக்கு. ஸோ உங்களுடைய உடல் எடை இழப்பை ஆரோக்கியமான முறையில் குறைத்துக் கொள்வதில் ஆரம்பித்து மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட்டு சரும ஆரோக்கியத்தை பராமரித்துக் கொள்வது வரைக்குமே கொடுக்காப்புளி உங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறதால தொடர்ந்து கொடுக்காப்புளியை சாப்பிட பழகிக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய மருத்துவ ஆரோக்கிய நன்மைகளை பெற்று நீங்கள் நலமோடு வாழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.